மணக்கிற ஒரு அந்த வாசனை மட்டும் இருந்துட்டு வருது. அதோட எஃபெக்ட்ஸோட அந்த ஹேண்ட் வாஷ் மூலம் எங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அந்த ரசாயனங்கள்ல இருந்து எங்கள பாதுகாத்துக் கொள்ள அ இது வந்து எங்கள பாதுகாக்கும்னு சொல்லி நாங்க உறுதியா நம்பலாம். இது வந்து இதுல எந்த கெமிக்கலும் இல்லாம இந்த ஹேண்ட் வாஷால எங்கள நாங்க பாதுகாத்துக் கொள்ளலாம் கிருமிகளிடமிருந்து. உண்மையிலுமே நாங்க உறுதியா நம்பலாம். அடுத்தது வந்து அதோட இயற்கையா இயற்கையான பாதுகாப்பு நன்மைகள நாங்க அனுபவிச்சு, சுற்றுச்சூழல்களோட பாதுகாப்பையும் சமரசம் செய்யாம, எங்கள சுற்றி கிருமிகள் இல்லாம பாதுகாத்துக் கொள்ளலும் இந்த ஹேண்ட் வாஷ் மூலியமா. அப்ப இந்த ஹேண்ட் வாஷ் மூலியமா எங்களோட சுற்றுச்சூழலையும், எங்களையும் கிருமிகளிடமிருந்து எங்கள நல்லா பாதுகாத்து கொள்ள இயலும். அடுத்தது உண்மையிலுமே எங்களுக்கு வந்து இப்ப ஒரு கிருமி தொற்றா இருக்கட்டும், நோய் வரட்டும், இதெல்லாமே வந்து ஏற்படுறதுக்கு முதல் காரணம் என்ன? உண்மையிலுமே எங்கட கை தான். எங்கட கைகள தான் செல்ல இயலும். ஏன் ஏன்னு சொன்னா, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நாங்க வந்து கையால தான் செய்றோம். சரியா? செஞ்சுட்டு சில நேரம் மறதியோட அதோடயே சாப்பாட தொட்டுருவோம் சம்டைம். ஆ சம்டைம் வந்து குழந்தைகள தூக்குவோம். அ சில நேரம் எங்களை அறியாம நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்த மாதிரி அப்படியே மூஞ்சியில ஆ தொடப்போம். அப்படியான விஷயங்கள் இருக்கு. இத இதால தான் எங்களுக்கு வந்து நோய்கள் வந்து பரவும். இது எங்களுக்கு மட்டும் இல்லாம, எங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த நோய் பரவுறது வரும். ஆ அதனால தான் நாங்க எங்கட கைகள சுத்தம் செஞ்சு, கட்டாயம் சுத்தமாக இருக்கணும்னு நாங்க சொல்றோம். அப்ப இப்படி ஒவ்வொரு வேலைகளையும் நாங்க செஞ்சு கொண்டு ஆ செஞ்சுட்டு, ஒவ்வொரு வேலைகளுக்கு பிறகும் எங்கட கைகள வந்து நாங்க சுத்தமாக்கிக் கொண்டா, நோய் பரவுறதுல இருந்தும், நோய் ஏற்படுறதுல இருந்தும் கிருமிகள அழிஞ்சு படுது. அப்படி நாங்க எங்கள கைகள சுத்தமாக்கி வச்சுக்கொள்ற நேரம், நோய் பரவுறத வந்து எங்களால தடுக்க இயலுமாவுது. அப்ப இப்படியான விஷயங்கள் வந்து நாங்க அ கை கழுவுற மூலியமா, நாங்க அன்றாட வாழ்க்கையில செயல்படுற மூலியமா எங்களுக்கே தெரியாம ஆ சில கெட்ட விஷயங்கள செய்றோம். அதுக்கான நல்ல விஷயங்கள மாத்திக் கொள்றதுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்குது. அப்ப நாங்க கட்டாயமா என்ன செய்யணும்? அந்த வாய்ப்புகள பயன்படுத்தி இந்த நல்ல விஷயங்கள செய்யணும். ஒவ்வொரு வேலைக்கு பிறகும் நாங்க ஹேண்ட் வாஷ பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து ஆ உங்களுக்கு எந்த டைம்ல இருந்தாலும் இத யூஸ் பண்ணிலும். சாப்பிடுறதுக்கு முன் வந்து கை கழுவுற நேரம் உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவ இயலும். அடுத்தது ஆ சம் அ சா சாப்பாடு ஆக்குறதுக்கு சமைப்பதற்கு உங்களோட கைகள், நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ, அப்படி தெரியாத டஸ்ட் வேலைகள் செஞ்சுட்டு இருக்கலாம். அதனால வந்து கட்டாயமா வந்து சமைப்பதற்கு முன்னும் நாங்க கைகள கழுவிக் கொண்டோம்னா நல்லது. அடுத்தது வந்து குழந்தைகள்ட அ டயப்பர் சேஞ்ச் பண்ற, பாம்பர்ஸ் சேஞ்ச் பண்ற, அதுக்கு பிறகு கழுவலாம். சேஞ்ச் பண்றதுக்கு கழுவலாம். ஏன்னா எங்களோட கைகள்ல எவ்வளோ கிருமிகள் இருக்கு. நாங்க சின்ன பிள்ளைய தொட்டு தேய்க்கிட்டு அவங்களுக்கு அந்த கிருமிகள் பரவலாமே. அவங்க வந்து மிச்சம் சென்சிட்டிவ். அதனால வந்து இந்த மாரி நேரத்துல வந்து எங்களுக்கு ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிட்டு, ஆ குழந்தைகள நாங்க தொடலாம். அடுத்தது குழந்தைகள் வந்து விளையாடுவாங்க. ஏன்னா, விளையாடின பிறகு வீட்டுக்குள்ள வார நேரம் அவங்களுக்கு அழகான முறையில கைகள கழுவி முழுக்கு எடுத்தோம்னா, அவங்களுக்கு நாங்க அந்த பழக்கத்த ஆரம்பத்துல இருந்து பழக்கினோம்னா, அந்த பழக்கம் அவங்களுக்கு எப்பவுமே விட்டு போகாது. அப்ப அவங்கள நல்ல பழக்கத்துக்கு ஆளாக்கின ஒரு பெருமையும் அவங்கள வந்து சேரும். அடுத்தது வீடு சுத்தம் செய்ற நேரம், அடுத்தது வேலைகள் செஞ்ச பிறகு, முக்கியமா வெளியில இருந்து உள்ளுக்கு வார நேரம். வெளியில இருந்து உள்ளுக்கு வார நேரம், நாங்க கட்டாயமா எங்கட கைகள கழுவத்தான் வேணும். ஏன்னு சொன்னா எவ்வளவோ கிருமிகள் என்ன, இப்ப உங்களுக்கு உதாரணமா தெரியும். இந்த கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வந்திருந்த நேரம் எவ்வளோ ஒரு கஷ்டம். ஹாஸ்பிட்டல் உள்ளுக்கு போறனாலும், எது உள்ளுக்கு போறனாலும் வெளியில சிங்க் கொண்டிருக்கு. நாங்க கை கழுவி செஞ்சுட்டு தான் போனோம். அப்ப அந்த மாதிரியான வைரஸ்கள்ட இருந்து, கிருமிகள்ட்ட இருந்து எங்கள இந்த கோரைக்கிழங்கு எவ்வளவோ மருத்துவ குணம் அடங்கிய இந்த கோரைக்கிழங்கு வந்து பாதுகாக்குது. அதனால இந்த ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி நாங்க எங்களோட கைகள கழுவுவோமா இருந்தா, எந்த கிருமிகளும் எங்கள அண்டாது. இல்லைங்களா? அப்ப நாங்க இப்படியான நல்ல பழக்கத்த எங்களுக்குள்ள வளர்த்துக்க வேண்டும். அடுத்தது வந்து இந்த ஹேண்ட் வாஷ் இருக்கு தானே, இந்த ஹேண்ட் வாஷ நாங்க கை கழுவுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண இயலும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறோம்.
அத தவிர்த்து இன்னொரு வேலைக்கும் எங்களுக்கு இந்த ஹேண்ட் வாஷ யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொன்னா, இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ஆல்கஹாலோ, ரசாயன பதார்த்தங்களோ எதுவுமே இல்லாத காரணத்தால, நாங்க எந்தவித பயமும் இல்லாம, நாங்க சமைக்க போற எங்களோட மரக்கறி, பழத்துரு, இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம், வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி கழுவ இயலும். கட்டாயமா எங்களுக்கு செய்ய இயலும். ஆ எப்படின்னு சொன்னா, இது நாங்க எப்படி அது யூஸ் பண்றோம்ன்னு சொன்னா, நாங்க ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு, ஒரு துளி இந்த ஹேண்ட் வாஷ விட்டுட்டு நல்லா கலக்கி எடுத்துட்டு, அதுல நாங்க எங்கட வெஜிடபிளையோ, ஃப்ரூட்ஸையோ எங்கட ஆக்குற சாமான் அத கழுவி எடுக்க இயலும். சரியா? அப்படி கழுவி எடுக்கிற நேரம், அதுல உள்ள கிருமிகள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுல விட்டு மிச்சமே பழத்துருவல்ல. இந்த பழத்துருவல சொல்லுவாங்க கழுவாம சாப்பிடக்கூடாது. ஏன்னா பாம்புகள் நக்கிரிக்கலாம். இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இருக்கு. கிருமிகள், விஷங்கள் எல்லாமே வந்து இது வந்து போக்கும். இயற்கையாவே இது கிருமிகள் அழிக்கிற தன்மை இருக்கிறதால, அந்த மாதிரியான எந்த வித பயன்பாடும் எங்களுக்கு தேவையில்ல. அப்ப அந்த மாதிரி நாங்க அழகான முறையில சுத்தம் செஞ்சு எடுக்க இயலும். ஆ அப்ப மரக்கறி மட்டும் இல்ல, ஃப்ரூட்ஸையும் எங்களுக்கு வந்து இதால வந்து கழுவி எடுக்க இயலும். அடுத்தது நாங்க பார்க்க போறது தான் கஸ்டமர் ஃபீட்பேக். இப்ப எங்கட எஃபெக்ட்ஸோரா ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எந்த ஒரு நபருமே நெகட்டிவா ஃபீட்பேக் தந்ததே இல்ல. அது எந்த ஒரு ப்ராடக்ட்டா இருக்கட்டும், இதுவரைக்குமே பாசிட்டிவான ஃபீட்பேக் மட்டும் தான் வந்திருக்கு. ஆ ஹேண்ட் வாஷ் சம்மந்தமாவும் அதே மாதிரி நெறைய பேர் வந்து ஃபீட்பேக் போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு ஃபீட்பேக் தான் இது. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். உங்களோட கை வந்து எப்படி டிஃபரண்ட்டா இருக்கேன்னு சொல்லி. ஸோ நாங்க வந்து ஆ எந்த அளவுக்கு நாங்க எங்கள சுத்தமா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாங்க நோய் இல்லாம வாழ்வோம். அடுத்த ஃபீட்பேக் வந்து எஃபெக்ட்ஸோரா ப்ராடக்ட் ஹேண்ட் வாஷ் வந்து பெஸ்ட்டுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு. அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாருங்க. இந்த அவங்க கீரை கழுவுறதுக்கு இந்த ஆ எஃபெக்ட்ஸோரா ஹேண்ட் வாஷ பயன்படுத்திக்கிறாங்க. இந்த யூஸ் பண்ணி கீரைய கழுவி எடுத்துக்கிறாங்க. அவங்க அந்தாண்ட வாய்ஸ் ஃபீட்பேக் ஒண்ணு போட்டாங்க. அது ஷேர் பண்ண இயலாத காரணத்தால நான் இதுல ஷேர் பண்ணல. ஆ அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆ இது கழுவின பிறகு நெறைய வித்தியாசங்கள் இதுல கழுவின பிறகு கண்டிருந்தாங்க அப்டின்ட்டுலாம் அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஆ அடுத்தது நாங்க பார்க்க போறது, இப்ப இந்த ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி நாங்க எப்படி கை கழுவுறோம். இப்ப எல்லாருமே வந்து கை கழுவுறன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆனா பொதுவா இந்த மாதிரி தான் கை கழுவுற, இந்த மாதிரி கை கழுவணும்ன்ற விஷயம் வந்து அவ்வளவா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. முதல்ல நாங்க கை கழுவுற நேரம் கொஞ்சமா கைய நனச்சுட்டு, அதுக்கு பிறகு வந்து எங்களோட ஹேண்ட் வாஷ நாங்க ஒரு லிக்விட் அ ஒரு துளியோ, 2 துளியோ எடுத்து நல்லா நுர கிளம்புறதுக்கு அத தேய்ச்சுட்டு, எங்களோட கையில முன்னுக்கும், பின்னுக்கும் அழகான முறையில ஆ சாஃப்ட்டா நாங்க தேய்ச்சு, அதுக்கு பிறகு நாங்க தண்ணீல வாஷ் பண்ணி, அதுக்கு பிறகு ஒரு புடவையால நாங்க ட்ரை பண்ணிட்டோம்னு சொன்னா, திரும்ப நாங்க அதே கையால அந்த டெப்ப வந்து தொடக்கூடாது. இன்னொரு புடவ வச்சு தான் நாங்க அத க்ளோஸ் பண்ணணும். அதுதான் சிறந்தது. இந்த மாதிரி மெத்தட்ல நாங்க கை கழுவுற நேரம், எங்களோட கை விரல்களுக்குள்ள இருக்கிற அந்த கிருமிகள், சில நேரம் சும்மா சர்வசாதாரணமா இந்த ஹேண்ட் வாஷ் போட்டிருந்தாலும் சரி, நார்மலா கழுவிட்டு போய்த்துரும். ஆனா அப்படி இல்ல. அந்த விரல்களுக்கு இடையிலயும் வந்து நாங்க மத்த கை விரல போட்டு, அழகான முறையில கழுவிக்கொள்ளணும். இல்லாட்டி அதுக்கு இடையில இருந்த கிருமிகள் வந்து தொற்றுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நாங்க இந்த விஷயத்தெல்லாம் கவனத்துல கொள்ளணும். அடுத்தது வந்து இந்த எஃபெக்ட்ஸோரா ஹேண்ட் வாஷ் வந்து அ 2 இருக்கு. எப்படின்னு சொன்னா, ஒன்று சின்ன பாட்டில், இன்னொன்று பெரிய பாட்டில். இந்த சின்ன பாட்டில்ட கஸ்டமர் பிரைஸ் வந்து ரூ. 630. ஆ இந்த சின்ன பாட்டில்ட கஸ்டமர் பிரைஸ் வந்து ரூ. 630. நாங்க இத கம்பெனிக்கு குடுக்க போறோம். ரூ. 580. சாரி கம்பெனியால நாங்க வாங்க போறோம். ரூ. 580. கஸ்டமருக்கு குடுக்க போறோம் ரூ. 630. இதுல வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ரூ. 50 கிடைக்குது. இதுல பாயிண்ட்ஸ் வந்து 4. இது வந்து 250 மில்லிலிட்டர் கொண்டிருக்கு. இப்ப எல்லாரும் யோசிப்பீங்க, இவ்வளோ அன் அ பெனிஃபிட்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் வந்து இவ்வளோ சின்ன விலைக்கு, அதுவும் பாயிண்ட்ஸ் வந்து சின்ன பாயிண்ட்ஸ்க்கு இருக்கி அப்டின்ட்டு யோசிப்பீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து கட்டாயமா உங்களோட கஸ்டமருக்கு போயிட்டு சேரணும். அத விட எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா,
சிறுதுள்ளி பெருவெள்ளம். இத நாங்க எப்பவுமே மறக்கக்கூடாது. எங்களுக்கு எப்பவுமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நாங்க இதையும் சேல் பண்றதுக்கு தான் பார்க்கணும். அதே மாதிரி இதுல பெரிய 4 லிட்டர் உள்ள பாட்டிலும் இருக்கு. அத பார்ப்போம். இதோட கஸ்டமர் பிரைஸ் வந்து ரூ. 7,200. இதோட கம்பெனி பிரைஸ் வந்து ரூ. 6,800. இதோட ப்ராஃபிட் வந்து ரூ. 400. இதோட பாயிண்ட்ஸ் வந்து 57 பாயிண்ட்ஸ். இது வந்து 4 லிட்டர கொண்டதா காணப்படுது. இத நாங்க சேல் பண்ற நேரம் எங்களுக்கு இம்மீடியட் ப்ராஃபிட் வந்து ரூ. 400 எடுக்கலாம். இதுல 2 நாங்க சேல் பண்ணினோம்னு சொன்னா, எங்களுக்கு ரூ. 800 கிடைக்கும். உடனடி இன்கம் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து, இதுல இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு. அப்ப இதுல சேல் பண்ணி நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு உடனடி லாபமும் எடுக்கலாம். உங்களோட பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கு. எனவே நீங்க கட்டாயமா ஹேண்ட் வாஷ்கள் வந்து யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் எங்களோட எஃபெக்ட்ஸோராவுல இருக்கிற இந்த ஹேண்ட் வாஷ் வந்து எந்த இது கிருமிகளையும் அழிக்கக்கூடிய தன்மையா நட்ராஸ் ஹேண்ட் வாஷ் இருக்குது. அதோட இதுல எந்த கெமிக்கலும் இல்ல. எந்த ரசாயன பதார்த்தமும் இல்லன்றத நான் திரும்பவும் ஒருக்கா சொல்லிக் கொள்றேன். சிஸ்டர். ஓகே ரைட் சிஸ்டர். ஜஸாக்கல்லா ஹை. தேங்க்யூ ஸோ மச். உண்மையில வந்து எங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷை பத்தின நல்ல ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கிடைச்ச. உண்மைக்குமே நாங்க ஹேண்ட் வாஷ் என்ன கேள்விப்பட்டிருச்சு, எங்களோட கைகளை வந்து கழுவேலும், கீரை கழுவேலும், வெஜிடபிள்ஸ் கழுவேலும், மரக்கறிகளை கழுவேலும்னு சொல்லி நாங்க எங்கேயுமே கேள்விப்பட்டில்லை. ஸோ எங்களோட எபெக்ஸோரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஜீரோ கெமிக்கல். கெமிக்கல் ஒரு விஷயமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு நியூ பார்ன் பேபியோட அந்த நெப்பி வாஷுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கும் எங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் வந்து இந்த ஹேண்ட் வாஷுக்கு கிடைச்சிச்சு. ஓகே, நாங்கள் இப்போ அடுத்த செஷனுக்கு போவோம். ரைசா சிஸ்டர், உங்களோட ஸ்க்ரீனை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, மும்தாஜ் சிஸ்டர், நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். மும்தாஜ் சிஸ்டர், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம், உங்களை அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தாங்க. ஜூம்லயா? ஓகே மும்தாஜ் சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசுறேன்.
மும்தாஜ் சிஸ்டர், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணினா உங்களை அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தரேன். ஓகே, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நான் நினைச்சேன் அவங்களோட சைட்ல ஹெவியா ரெயின் பெய்தாச்சும் மழை பெய்தாச்சும். ஸோ அவ லொகின் ஆகியே திரும்ப வந்து இல்லாமல் போற. அதே மாதிரி அவ ஃபர்ஸ்ட்டுக்கு மீட்டினா ஸ்டார்ட் பண்ணின ஸ்லைட் எல்லாம் செஞ்சிருந்தாலக. பட் வந்து அவக்கு வந்து கவரேஜ் ப்ராப்ளம் நான் நினைச்சேன். ஸோ ஓகே, நாங்கள் அவக்கு இப்போ அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுத்து பார்ப்போம். ஓகே மும்தா சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் மீட்டினை. ஹலோ சிஸ்டர், இன்னைக்கு மும்தாஜ் சிஸ்டர், நீங்க வந்து ஹெட்செட் அடிச்சா இந்த ஜூம் செஷன் செய்து ஹெட்செட் அடிச்சா நீங்க ஜூம் செஷன் செய்து சும்மா செய்றேன். இல்லே மும்தாஜ் சிஸ்டர், கிளியரே இல்லை. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்குது. ஒரு ஃபேஸ் பேக், அடுத்தது வந்து இம்ப்ளிமெண்ட். விளங்குதா? கட் ஆகுது? இப்ப நான் பேசுறது ஓகே, நவ் ஓகே, நீங்க இப்ப பேசியது கிளியர். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அதாவது ஸ்பைரல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, உவர்நீர்லையும் நன்னீர்லையும் வளரக்கூடிய ஒரு வகையான பாசி தான் சொல்றது. பாசியால் ஏற்பட்ட 2 வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது எபெக்ஸோலால. ஒன்று ஃபேஸ் பேக், வந்து கேப்சூல்ஸ். இந்த ஸ்பைருலினா பத்தி நான் சொல்ல போனா, நிறைய சத்துக்கள் இதுல உள்ளடங்கப்பட்டிருக்குது. தாய்ப்பாலுக்கு எடுக்கக்கூடிய ஒரு உணவுன்னு சொன்னா நாங்க இந்த ஸ்பைருலினா தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவு நிறைய சத்துக்கள் இருக்கு. இதுல இருக்க ஒவ்வொன்றா பார்ப்போம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இதுல பிரைஸ் வந்து எங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து மும்தாஜ் சிஸ்டர், உங்களோட பிடிஎஃப் வந்து கிளியர் இல்லை. உங்களோட வாய்ஸ் ஏதோ ஓகே, முதல்ல வீடியோ இப்ப கிளியரா விளங்கிய. பிடிஎஃப் கொஞ்சம் ஷேர் பண்ணினா. வந்து கிளியர் ஆயிருக்கு சிஸ்டர். இல்ல பிடிஎஃப் ஷேர் பண்ணணும். உங்களோட ஜாப் ப்ராப்ளம் நினைச்சு இப்ப நான் உங்களோட ஸ்கிரீன் ஷேர் ஆகும். ஓகே, நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது வந்து ஆசைன்னு சொல்றது அதிக இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு எல்லாமே மும்தாஜ் சிஸ்டர், நாங்க இந்த மீட்டிங் இதோட ஸ்டாப் பண்ணோம். இல்ல சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். அவட பிடிஎஃப் வந்து ஷேர் ஆகியும் இல்லை. அதே மாதிரி அவருக்கு வந்து கவரேஜ் இஷ்யூஸ்.
ஸோ உங்களும் செட் பாக்ஸ்ல நீங்களே போட்டுக்கொண்டே இருச்சிய. ஸோ நாங்க இத செஷனை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் கூட கிளியர் இல்லை. அடுத்து வந்து உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆகி ஒன்றும் இல்லை மும்தா சிஸ்டர். ஓகே, நான் இதோட மீட்டில் இன் பண்ணியேன். ஓகே, ஜாயின் பண்ணின எல்லாருக்கும் தேங்க்யூ.